உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மற்றும் ஏலியன் சம்மந்தப்பட்ட படங்கள் பிடிக்குமா அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் வெளிவந்த டிஸ்க்ளோஷர் டே அப்படின்ற படத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த படத்தை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர் ஏற்கனவே இயக்கிய க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் மற்றும் ஈடி படங்களோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்த மூன்றையும் அவர் ஒரு ட்ரிலஜி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட் டே, இன்செப்ஷன் மற்றும் சமீபத்தில் வெளிவந்த ப்ளூரிபஸ் அப்படின்ற டிவி சீரிஸ் மாதிரியும் இதையெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மற்றும் மைனாரிட்டி ரிப்போர்ட் படங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய காட்சிகளும், இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், காட்சிப்படுத்தப்பட்ட விதம், படம் பிடிக்கப்பட்ட விதம், எடிட்டிங் செய்யப்பட்ட விதம், இதெல்லாம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட முந்தைய படங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ, அவரோட பேர் டேனியல் கெல்னர், ஒரு ரெஸ்லிங் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட ஒரு பேக் பேக்கில் சில ரகசியமான விஷயங்கள் வச்சுருக்காரு. அதை ஒரு கும்பல் பறிமுதல் பண்ணுறாங்க. அவங்க மேட்ரிக்ஸ் படத்தில் வர்ற வில்லன் போல் எல்லோரும் கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க அந்த பேக் அவர்கிட்ட பிடுங்கிட்டு அவரையும் வெளியில் கூப்பிட்டு வர்றாங்க. வில்லனோட ஆள்கிட்ட, அந்த வில்லன் கும்பல் கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த பேக்கை கொடுத்தா தான் ஹீரோயின் அவங்க வெளியில் விடுவாங்க. அவர் அந்த பேக்கை கொடுத்தது போக அவர்கிட்ட ரகசியமான ஒரு பொருள் இருக்குது. அதை காட்டி மிரட்டி அவங்ககிட்டருந்து எல்லாத்தையும், அந்த அவர் கொடுத்த பொருளையும் எடுத்துக்கிட்டாரு. ஹீரோயினையும் காப்பாற்றிட்டார், தப்பிச்சு வந்துட்டார். இவங்க தப்பிச்சு போய் ஒரு மடத்தில் போய் தங்குறாங்க. ஒரு கன்னியாஸ்திரிகள் மடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவங்க ஒருத்தர் பற்றின ஒருத்தர் மேலதிக உண்மை ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒரு ஹைடெக் ஹேக்கர்னு சொல்லலாம். அவர் வார்டெக்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு வேலை பார்க்குறாரு. அவங்களோட ரகசியங்களை பாதுகாக்கிற பிரிவில் தான் அவர் இருக்கார். இப்போ அவங்கக்கிட்டேருந்து டிஃபெக்ட் ஆகி தனியாக ஓடி வந்துட்டார். அவங்கள பற்றின ரகசியங்கள் இவங்ககிட்ட இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த வார்டெக்ஸ் நிறுவனத்திலேருந்து ஒரு டசன் பேருக்கு மேலே அவங்ககிட்டருந்து விலகி அவங்க இதுவரை பாதுகாத்த ரகசியங்களை வெளியிட போகிறாங்க. இந்த வார்டெக்ஸ் அப்படின்றது அமெரிக்காவில் ஒரு தனியார் நிறுவனம். அதோட நிறுவனர் இல்லை அதோட சிஇஓ கிட்டத்தட்ட ஈலான் மஸ்க் மாதிரி குணாதிசயங்கள் உள்ள ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சிஇஓக்களுக்கே உரிய அந்த பகட்டும் அந்த தோரணையும் அந்த திமிரும் உள்ள ஒருத்தர் அவர். இந்த தனியார் நிறுவனங்கள் மக்களுக்கு தெரியாமல் அரசு கூட கைகோர்த்துக்கிட்டு அப்படி என்ன ரகசியங்களை பாதுகாத்தாங்க அப்படின்றதான் அந்த படம். அதை வெளியிட்டால் அதை வெளியிடக்கூடாதுன்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க, அதை வெளியிடணும்னு ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்றதான் இந்த 2.5 மணி நேர ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். படம் 4 வெவ்வேறு கதாபாத்திரங்களை மையமாக வச்சு அப்படியே நகர்ந்து கடைசியில் எல்லாம் மீட் பண்ணுது. ஒன்று டேனியல் கெல்னரோட கதை, இன்னொன்று வில்லன், இன்னொன்று ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அந்த டேனியல் கெல்னருக்கும் அந்த ஹீரோயினுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அவங்க எல்லாரும் ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வருது. அவங்க பேர் மார்கரெட் ஃபேர்சைல்ட், அந்த ஹீரோயினோட பேர். அவங்க டிவியில் வெதர் ரிப்போர்ட் வாசிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க ஒரு நாள் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஜன்னல் வழியாக ஒரு கார்டினல் அப்படின்ற ஒரு குருவி அவங்களோட டைனிங் டேபிள் உட்காருது. அது இவங்கள பார்த்து, இவங்களோட கண்களை பார்த்து அது ஒரு செகண்ட் இருந்த உடனே அவங்களோட காதலன் அந்த பறவையை விரட்டி விட்டுறான். பட் அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடுது. அந்த 1 செகண்ட் ஐ கான்டாக்டில் இவங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துருது. அவங்க ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு போலீஸ்காரர் நிப்பாட்டும் போது அவங்கள அறியாமலே போலீஸ்காரர் காலையில் ஃபேஸ் பண்ண குடும்ப சூழ்நிலையை சொல்லி அதெல்லாம் சரியாயிருன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட தப்பிச்சு இவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க ஸ்டூடியோவுக்கு பரபரப்பாக கிளம்பி அந்த வெதர் ரிப்போர்ட் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த குருவி கத்துனா எப்படி கத்துமோ அந்த மாதிரி அவங்களோட வரிகளை சொல்கிறதுக்கு பதிலாக, ரிப்போர்ட்டை வாசிக்கிறதுக்கு பதிலாக அந்த குருவி கத்துற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டிவி நிகழ்ச்சியை அப்படியே ஹால்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதுக்கு நடுவுலேயே அவங்க அந்த ஸ்டூடியோவுக்கு வந்ததுலேருந்து அவங்க அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கொரியன் மேலதிகாரிகிட்ட கொரியனில் பேசுகிறாங்க. வீட்டிலே பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ரஷ்யனில் பேசியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இதுக்கு நடுவில் டேனியல் கெல்னரும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்கள ஒரு சேஃப் ஹவுஸில் கொண்டு போய் விடுறாங்க. அங்கே வச்சு டேனியல் கெல்னர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை சொல்கிறார். என்ன உண்மை அப்படின்னா, இவர் தூக்கிட்டு வந்த ரகசியங்கள் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஏலியன்ஸை பண்ண டார்ச்சர், ஏலியன்ஸை மீட் பண்ணது, அவங்களோட ஏற்பட்ட கம்யூனிகேஷன் மற்றும் அவங்கள பிடிச்சிட்டு அவங்க டார்ச்சர் பண்ணது போன்ற விஷயங்கள் வீடியோ ஆதாரமாக இருக்குது. அதை இது வரைக்கும் அமெரிக்கா வெளியிடாமலே வச்சுருக்காங்க. இதை வெளி உலகத்துக்கு சொல்லி ஆகணும், இதுக்கு மேலே இதை மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அது ஏன் அந்த ரகசியங்களை வெளியிடணும்னு சொன்னால், இன்றைக்கி உலகம் வேறு எப்போதையும் விட பயங்கரமாக துண்டுபட்டு கிடக்கு. ஏன்னா படத்தில் அந்த காட்சிகள் வந்துகிட்டே இருக்குது. ரஷ்யா யார் கூடயோ போரில் இருக்காங்க. கொரியா அப்படின்ற இந்த 2 நாடுகளுக்குள்ளே சண்டை வரப்போது போல் இருக்குது. உலகமே ஒரு அண்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி உண்மையிலேயே நீங்கள் 2ஆம் உலக போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் இது போல் இத்தனை ஆபத்து மிகுந்ததாக உலகம் எப்போது இருந்ததே கிடையாது. கடந்த இன்ஃபேக்ட் சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த கோல்டு வார் நடந்த காலத்தில் கூட இவ்வளோ அன்சேஃபான இடமாக உலகம் இருந்ததில்லை. இன்றைக்கி நடக்கக்கூடிய போர்களை பாருங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் 5 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஈரான் கூட சண்டையை ஆரம்பித்து உலகத்தில் உள்ள
பெரும்பாலான பகுதிகளுக்கு எல்பிஜி கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் டீசல் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. இதனால் அங்கே வந்து உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் கூட இல்லை கொஞ்ச நாள் சண்டை போட்டாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நடுவில் சண்டை நடந்துட்டுருக்கு. இந்தியா பாகிஸ்தான் ஒரு சண்டையை போட்டு முடிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு அன்ட்ரஸ்ட் உள்ள அன்சேஃபான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்த உண்மைகளை வெளியிடுவதன் வழியாக மேற்கொண்டு கலவரங்களை நடக்க விடாமல் இல்லை போர்கள் நடக்காமல் அவை அர்த்தமற்று போகும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். நம்ம மட்டும் இந்த உலகத்தில் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் மற்ற உயிரினங்களும் இருக்காங்க, அவங்க நம்மளோட தொடர்பு கொள்ள விரும்புகிறாங்க அப்படின்றத வந்து அவன் சொல்ல விரும்புகிறான். இந்த படம் வெளிவந்த இதே ஆண்டில் தான் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உள்ள விஷயங்களை வெளியிட்டும் மிக பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை வந்து அமெரிக்காவுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமித்ததுனால தான் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரான கியர் ஸ்டார்மர் வந்து கடைசியில் ஒரு பதவி விலகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் அமெரிக்க ஜனாதிபதி வந்து அவர் வந்து அதை வெளியில் வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்காகத்தான் ஈரான் கூட சண்டையை ஆரம்பித்தார்னே சொல்கிறாங்க. அதை பற்றின பேச்சு வரும்போதெல்லாம் இங்கே வந்து சண்டையை வந்து அவர் இன்டென்சிஃபை பண்ணிடுவார். ஸோ அப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட நம்ம இதையும் கம்பேர் பண்ணலாம். ஏன்னா உலகம் எப்போதும் சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லா நாடுகளை பற்றியும் எல்லார் கையிலையும் இருக்கும், இல்லை அந்த ஹேக்கர்ஸ் கையில் இருக்குது, இல்லை குறிப்பிட்ட ஆள் கையில் இருக்குது. அப்படின்னா எதை வெளியிடுறாங்க எதை வெளியிடலை அப்படின்றதான் அங்கே கேள்வியை. இப்போ உதாரணத்துக்கு ஜான் எஃப் கென்னடி இறந்து கொல்லப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளாசிஃபைடாக தான் இருக்குது, அது இன்னும் அவங்க டீக்ளாசிஃபை பண்ணவே இல்லை. அப்போ இந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எவ்வளவோ மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையை சொன்னால் சொசைட்டியில் மாற்றம் வரும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த போர்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கி மேற்குலகம் யூரோப் மற்றும் யூஎஸ் கனடா இந்த மாதிரி நாடுகள் வந்து ஏஷியாவிலிருந்தும் ஆஃப்ரிக்காவிலிருந்தும் மக்கள் அங்கே வர்றதை அவங்க விரும்பலை. என்னதான் ஹைடெக் தொழில்நுட்ப நிபுணர்களாக வந்தால் கூட இப்போ ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க இதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. கர்நாடகாவில் வந்து வட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து தமிழர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் அவரோட தொழிலை. அவருக்கு வேறு பெரிய வந்து வாக்கரசியல்லாம் பண்ண முடியாது அவரால். அவர் எந்த தொகுதியில் நின்று ஜெயிப்பாருன்னே தெரியாது. ஆனால் இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பார். ட்ரம்ப் வந்து இதை ஒரு ட்ரம்ப் கடாவே வச்சுருக்காரு. மற்றவங்கள வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மெக்சிகோலேருந்து வர்றவங்களையோ ஏஷியாவிலேருந்து வர்றவங்களையோ அவங்கள நான் வெளியேற்றுவேன், ஒரு காம்பவுண்ட் வாலை கட்டுவேன்னு சொல்கிறாரு. அதே போல் இந்த யூரோப்லேயும் ஜெர்மனிலையும் வந்து வலதுசாரித்தன்மை கொண்ட கட்சிகள் வந்து பலம் பெறுதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகம் வந்து குறிப்பாக இந்த வெள்ளை உலகம், இந்த வெள்ளை தோல் கொண்ட வெள்ளையர்கள் வந்து அவங்க வந்து மற்ற தோல் கொண்ட மனிதர்களை வந்து மற்ற நிறத்தவர்களை வந்து அவங்க ஸ்பேஸுக்குள்ளே அனுமதிக்க தயாராக இல்லை. இப்போ மற்றவங்களை வந்து அவங்க ஏலியன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்கக்கிட்டேயும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் ஒரு பண்பாடு இருக்குது, அதையும் நம்ம எல்லாத்தையும் கையில் கோர்த்துக்கணும், எல்லாரும் கூட கை கோர்த்து தான் நம்ம வாழணும் அப்படின்னு தான் இந்த படம் சொல்ல வருது. நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோன்றது என்ன அப்படின்னா, அது ஏன்டா ஏலியன்ஸ் எப்போயுமே அமெரிக்காவுக்கு மட்டுமே வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான். இது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் தாண்டி இது மெட்டஃபாரிக்கலாக தான் நம்ம எடுத்துக்கணும். உண்மையிலே இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனித இனம் அப்படின்னு இங்கே ஒரு இனம் இருக்குன்னா, இதே போல் இல்லை இதை விட அட்வான்ஸ்டான இனங்கள் வந்து வேறு ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கலாம். அது நமக்கு தெரியாது, இது வரைக்கும் அப்படி கம்யூனிகேஷன் ஏற்படலை. பட் இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஹையரார்க்கின்றது இருக்குது, அதை தாண்டி வந்து நம்ம பழகணும் அப்படின்னு தான் இந்த படம் சொல்லுதுன்னு எடுத்துக்கணும். அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுலேருந்து அவங்க தான் இந்த உலகத்தோட வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது அவங்க தான் இந்த உலகத்தோட விஸ்வகுரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வந்து தொழில்நுட்பம் அப்புறம் அவங்களோட வல்லாதிக்கம், அதாவது இராணுவ பலத்தை வச்சு உலகத்தை கட்டி மேய்க்க நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க செருப்படியும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து போர்களில் ஈடுபடுறது அவங்க தான். வியட்நாமுக்கு வந்து அங்கே அடி வாங்கிட்டு தான் போனாங்க, ஆப்கானிஸ்தான் வந்து அங்கே அடி வாங்கிட்டு தான் போனாங்க, ஈராக்கு போனாங்க, அங்கேயும் அடி வாங்கினாங்க, இப்போ ஈரான்கிட்ட வந்து இங்கேயும் செருப்படி வாங்குறாங்க. ஆனால் திருந்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க தான் அந்த உலகத்தின் விஸ்வகுருன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் அப்படி சொல்கிறவர் அந்த இடத்துக்கு வரதான் ஆசைப்படுறாரு. நம்ம அந்த மாதிரி உலகத்தை கட்டி மேய்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அது நடக்க போகிறதில்ல. ஆனாலும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அவங்க அந்த ஹார்டு பவர் தாண்டி, அந்த இராணுவ பலம் அதெல்லாம் தாண்டி, டெக்கை தாண்டி அவங்க வந்து இந்த சாஃப்ட் பவர் வழியாகவும் அவங்களோட வல்லாதிக்கத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தை வச்சு அந்த ப்ரொபகேண்டா படங்கள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ரேம்போ படமோ, இல்லை அமெரிக்கன் ஸ்னைப்பர் மாதிரி படங்களோ, இல்லை வந்து ஹர்ட் லாக்கர் மாதிரி படங்களோ, இல்லை 0 Dark 30 இந்த மாதிரி ப்ரொபகேண்டா படங்களை அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இதுவும் ஒரு ப்ரொபகேண்டா படமா அப்படின்ற மாதிரி தோணலாம். டிஸ்க்ளோசர் டே அப்படின்றது துரந்தர் மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா படமானு சொல்லி கேட்டால், இல்லை இது டெஃபினட்டாக ப்ரொபகேண்டா படம் இல்லை. ட்ரம்ப் அளவுக்கே வயசான ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து அவர் எல்லா விதமான திரைப்படங்களையும் எடுத்திருக்காரு. ஸ்டான்லி கியூப்ரிக்கு பிறகு மிக அதிகமான ஜானரில் படம் எடுத்த டேரக்டராக இவர் தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டும் எடுத்திருக்காரு, ஜுராசிக் பார்க்கும் எடுத்திருக்காரு, ஜாஸும் எடுத்திருக்காரு, ஈடி படமும் எடுத்திருக்காரு, மியூனிக் அப்படின்ற ஸ்பை த்ரில்லர் படமும் எடுத்திருக்காரு, அனிமேஷன் படங்களும் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு பன்மைத்துவத்தை வலியுறுத்துகிற
ப்ளூரலிசத்தை வலியுறுத்துகிற, ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற படமாக தான் இதை எடுத்திருக்காரு. இந்த படம் வெளிவருவதற்கு சில காலம் முன்பு அல்லது சமகாலத்தில் வெளியான ஹெயில் மேரி அப்படின்ற படமும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் பேசுது. அந்த படத்தில் வந்து கதாநாயகன் வந்து ஏலியன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி அப்படி தான் அவன் கண்டுபிடிக்கிறான், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏலியனோட உலகத்துக்கு போகிறான். அப்புறம் அங்கேருந்து பூமிக்கு வர மாதிரி தான் அந்த படம் முடியுது. ஸோ அதே போல் தான் இந்த படமும். உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து அதிகாரத்தை வழிபடக்கூடியவங்க தான். அதிகாரத்துக்கு தப்பான நபர்கள் வரும்போது, அது ட்ரம்ப் மாதிரியோ, நம்ம ஊரில் உள்ளவங்களை பேர் சொல்ல முடியாது, ட்ரம்ப்புன்னு பேர் சொன்னால் யூடியூப் இதை ஃபாலோ பண்ணுதான்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட சுய லாபங்களுக்காகத்தான் அவங்க இருக்காங்க. அவங்களோட நண்பர்களுக்காக, அவங்களோட வியாபாரம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக, தொழிலதிபர்களுக்காக எது அவங்களுக்கு மேலதிகமாக பொருளை ஈட்டி தருமோ, பணத்தை ஈட்டி தருமோ அந்த மாதிரி விஷயங்களே தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உலக அமைதிக்காக ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க, இல்லை மக்கள் நலனுக்காக எதையும் பெருசாக பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து இந்த பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இனக்கலவரங்களை வந்து, போர்களை வந்து உலகம் முழுக்க தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த படம் உலக அமைதியை வேண்டக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட கடைசி காட்சி அதான் சொல்லுது, லிசன் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு தான் அந்த படம் முடியுது. அப்போனா கவனிங்க, பக்கத்தில் உள்ளவன் என்ன சொல்கிறான், பக்கத்து நாட்டுக்காரன் என்ன சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான், பக்கத்து ஊருக்காரன் என்ன சொல்கிறான்னு சொல்லி முதல்ல காது கொடுத்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் நிறைய மித்தலாஜிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது, பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வில்லனோட பேர் வந்து நோவாஸ் ஆர்க் அப்படின்றது வந்து அந்த மித்தாலஜி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நோவா வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சாம்பிள் எடுத்து அவரோட போட்டில் வைக்கிறார். அந்த ஆர்க்கில், அந்த படகுல வந்து எல்லா உயிரினத்துலேயும் ஒரு பேர். ஏன்னா இந்த பூமி வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட பிறகு அந்த பேர்லேருந்து திரும்ப உலகம் உருவாகும் அப்படின்றதுனால. அண்ட் இந்தியன்ஸாக இருக்கிற நமக்கு வந்து இந்த படத்தில் உள்ள நிறைய ரெஃபரன்சஸ் புரியாமல் போயிடலாம். மித்தலாஜிக்கல் மற்றும் பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் வந்து அந்த சட்டிலான ரெஃபரன்சஸ் புரியாமல் போயிடலாம். பட் ஆனால் இதை தாண்டி இந்த படத்தில் உள்ள இந்த அப்பட்டமான மெசேஜ், இப்படி ஒரு அப்பட்டமாக மெசேஜ் சொல்லி எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து இன்றைக்கி உலகம் ஆளாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் சூழ்ந்த, போர்கள் சூழ்ந்த, அமைதி இல்லாத உலகமாக இது மாறிட்டுருக்கு. இந்த காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது உடனே பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.